ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்துருவோமா? கொஸ்டின் ஹை ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அது எப்படி ஈஸி வேலை பாஸ் மார்க் நிறைய பேர் 17.5 எடுக்கிறதே தடுமாறிட்டு இருக்கிறீங்க. அது எப்படி எடுக்கலாம், டெய்லி ப்ராக்டிஸ் என்னென்ன பண்ணணும், கொஸ்டின் பேட்டர்ல என்னென்ன இருக்குது, ஈஸியா டார்கெட் பண்ணி மார்க் எடுத்துடலாம். ஈஸியா 37 30+ எடுத்துடலாம். ஃபுல் டீடைல்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். ஸோ சென்டம் ஸ்கோர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி 40+ எடுக்கிறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ தயவுசெய்து ஃபுல்லா பாருங்க, டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அகாடமிக் எஜுகேஷன் சேனல். ஓகேப்பா, ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம்ல 50க்கு 30+ எப்படி ஈஸியா எடுக்கலாம். 30+ சென்டம் எடுக்கிறதுக்கு நான் சொல்லிடுவேன். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லா பார்க்கலாம். என்னது அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் ஸ்டஃபா கேட்டாலுமே நீங்க ஈஸியா 30+ எடுக்கலாம். ஆர்டர் படி எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸா இருக்கட்டும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய டீச்சர்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சார் எங்க கிளாஸஸ்ல ஸ்லோ லேர்னர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நான் எப்படி சார் நான் பாஸ் பண்ண வைக்கிறது? ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா போர்ஷன்ஸ் என்னன்னா சாப்டர் 1 ஃபுல்லாவே, சாப்டர் 2 பாத்துட்டீங்கன்னா 2.1 இருந்து 2.11 வரைக்கும், சாப்டர் 3 பாத்தீங்கன்னா 3.1 3.2 3.3, சாப்டர் 4 வந்து 4.1 அது ஜியோமெட்ரி. ஓகேவா, இதை என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். பேட்டர்னை பொறுத்தவரை பாத்துட்டீங்கன்னா 1 மார்க் 8 1 மார்க் கேட்பாங்க. அண்ட் தென் 2 மார்க் பாத்துட்டீங்கன்னா 6, அதாவது 8 கொடுத்து 6 நீங்க எழுதணும். 5 மார்க் 5 × 5 25 மார்க்ஸ் நீங்க எழுதணும். அண்ட் தென் பாத்துட்டீங்கன்னா ஒரு ஜியோமெட்ரி 2 ஜியோமெட்ரி கொடுத்து ஏதாவது 1 அட்டன் பண்ணிடுறது தான் 50 மார்க் பேட்டர்னு. அண்ட் தென் பாத்துட்டீங்கன்னா இதை எப்படி டே பை டே பிராக்டிஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஜியோமெட்ரி டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா, டெய்லி ஒரு ஜியோமெட்ரி இன்னையில இருந்தே எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு ஜியோமெட்ரி 1 மார்க் வந்து 8 1 மார்க் இருக்கா, அதுல பாத்துட்டீங்கன்னா 6 1 மார்க் புக் பேக் கேட்டுருவாங்க, 2 கிரியேட்டிவ் கேட்டுருவாங்க. ஓகே, அதை எப்படி பாத்தீங்கன்னா இது எத்தனை ஆச்சு, 6+5 ஓகேவா, டன்னா 6+5 11 மார்க் ஆச்சா. ஓகே, நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா பாஸ் மார்க் பாத்துட்டீங்கன்னா ஆவரேஜா 17.5 மார்க் தான். நம்ம 17.5 மார்க்லாம் டார்கெட் இல்ல, நம்மளோட 30+ தான். ஓகே, இப்போ சாப்டர் 1 பாத்துட்டீங்கன்னா 2 மார்க்ஸ்ல என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, சாப்டர் 1ல பாத்துட்டீங்கன்னா அந்த 2 ஃபைண்ட் எல்லாம் இருக்குல்ல, 2 ஃபைண்ட்ல அந்த A×B அந்த மாடல்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. மாடல்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும், குறிப்பிட்ட அந்த சம் கிடையாது. அண்ட் தென் அப்புறம் F(1) அந்த ஏரோ டயக்ராம் கிராஃப் அதெல்லாம் வரல, அந்த 2 மார்க் சம்ஸ் எல்லாமே 2 × 2 4 அந்த மார்க்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா டெஃபினட்டா 2 மார்க் நீங்க அட்டன் பண்ணிடலாம். சாப்டர் 3 பொறுத்தவரை அந்த சால்வ் தி ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், அந்த சம்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா 2 மார்க் ஈஸியா நீங்க எடுத்துடலாம். ஓகேவா, அப்ப நீங்க பிராக்டிஸ் பண்றது என்ன பண்ணணும், ஜியோமெட்ரி 1 மார்க் டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். சாப்டர் 1 பொறுத்தவரை இந்த ப்ரூஃப் சம்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த சம்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும். ஃபைன் சம் இருக்கிறது நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. அப்புறம் இந்த கிராஃப் அந்த ஏரோ டயக்ராம் அந்த சம்ஸ். ஓகேவா, இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். அப்புறம் தேர்ட் சாப்டர் அடிஷனலா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இந்த LCM GC அந்த கான்செப்டை நீங்க பார்த்து வச்சுக்கலாம். ஓகே, டன். இப்போ 5 மார்க் கான்செப்ட் வந்துருவோம். 5 மார்க்ல பாத்துட்டீங்கன்னா சாப்டர் 1 பொறுத்தவரை ப்ரூஃப் சம், அப்புறம் F(x). ப்ரூஃப் சம்னா என்னது, அந்த A யூனியன் B, B யூனியன் C, A×B, B யூனியன் C எல்லா கான்செப்ட்ஸும் வந்துடும், அந்த கான்செப்ட்ஸ். நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா F(x) இந்த சம், அந்த F(4) F(-2) அந்த மாடல், இந்த மாடல்ல எல்லா சம்ஸும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதுதான் 5 மார்க்ஸ்ல. நெக்ஸ்ட் சாப்டர் 2 இந்த 5+5 இருக்கட்டும், 3+0.5 ஏதாவது எந்த மாடல் கேட்டாலும் நீங்க அட்டன் பண்ற மாதிரி, இது எக்ஸப்ஷனல் தான். நெக்ஸ்ட் சாப்டர் 3 பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சால்வ் தி ஈக்குவேஷன், அப்புறம் அந்த லீனியர்ல 3 வேரியபிள் இருக்குல்ல, அதுதான் இந்த கான்செப்ட். அப்புறம் GCD, இந்த 2 பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு 5 மார்க் நீங்க அட்டன் பண்ணிடலாம் சாப்டர் 3ல. ஓகேவா, இவ்வளவுதான் மேட்டர். இப்போ ஸ்கோர் பாத்துருவோமா. 1 மார்க்ல 6 மார்க், நான் 8 மார்க் சொல்றேன். நீங்க கிரியேட்டிவ் பாத்தீங்கன்னா 8 மார்க் நீங்க அட்டன் பண்ணிடலாம். 2 மார்க்ல நான் 2 மார்க் தான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல மட்டும் தான் நான் டார்கெட் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 2 மார்க் வந்துடும். 5 மார்க்ல பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 2 சொல்லியிருக்கிறேன், அப்புறம் செகண்ட் சாப்டர்ல 1 சொல்லியிருக்கிறேன், தேர்ட் சாப்டர்ல 1 சொல்லியிருக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல மட்டும் நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. 2 10 5 மார்க் வந்துடும். செகண்ட் சாப்டர்ல 1 கேட்டா 15 மார்க் நீங்க அட்டன் பண்ணிடலாம். அப்போ 5 மார்க்ல ஜியோமெட்ரி வந்து ஈஸியா நீங்க அட்டன் பண்ணிடலாம். அப்போ அசால்ட்டா நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா 30+ அப்படின்றது எடுத்துடலாம். அப்போ ஃபெயிலுக்கு பாசிபிள் இருக்கா, நோ ஃபெயிலுக்கு பாசிபிளே இல்லை. இந்த வேலை ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஸோ டெஃபினட்டா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது. இதன்படி ஃபாலோ பண்ணுங்க, டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க, சூப்பரா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா.